ஹாய். ஹாய். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கேவாஸான ஒரு வீக்கெண்ட் பயங்கரமாக வந்து இருந்தது. ஆல்ரெடி ரொம்ப தலைவலி எல்லாமே எங்களுக்கு இருந்ததுல, இது இன்னும் வந்து சேர்ந்து பயங்கர இதாக இருந்துச்சு. பட் எனிவேஸ், இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்க்கும்போது வினோத், கமருதீன், அரோரா இவங்க கூடலாம் ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து பேசிக்காக கமருதீன் அண்ட் அரோராக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அதுவும் எந்த விஷயத்த பத்தினா, திவ்யா கிட்ட இவர் அந்த வீக்கெண்ட்ல வந்து அரோரா சொன்னது மாதிரி கேட்ட சாரி எனக்கு ஜெனுவனா படல அப்படின்னு வந்து இது சொன்னதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுல இவங்க ஒரு ரீசனிங் சொல்றாங்க, அவங்க ரீசனிங் சொல்றாங்க. நீ துஷார் இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட், அது லவ்வா தான் இருக்கணுமா, நீ என்ன வந்து ப்ளேம் பண்ணும்போது எனக்கு இருந்தது, ஆமா நானே பேசியிருக்கேன். அதாவது இந்த கான்வர்சேஷன் வந்து நிறைய தடவை நடந்துருச்சு. துஷார் வெளியில போறதுக்கான காரணம் இவங்க கிடையாது, இல்ல நீயே வந்து இதை வந்து டவுட் பண்ணிருக்க, அப்படி இப்படின்னு வந்து ஒரு இது வந்துட்டு இருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம வந்து வினோத் உள்ள வந்து பூந்து பூந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது, எண்ணெய் ஊத்துறது. ஆமா, இல்ல கம்ருதீன் ரொம்ப லெவல், நான் இதை ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப லெவல் ஹெட்டடா கரெக்டா அவரோட பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. அரோராவும் அவங்க பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. 2 சைட்லயுமே பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கும்போது வினோத் வந்து சம்பந்தமே இல்லாம யார் இவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டது. அதாவது அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு நீ தானே சொன்ன, சேர்ந்து இருக்கிறதே பிடிக்கலன்னு நீ தானே சொன்ன. என்னமோ வாயில வந்ததுலாம் அப்பா, அதான் இதுங்கெல்லாம் ஒன்னா இருக்கும் போது பேசுறதெல்லாம் இப்ப வெளியில வருது. வினோத்துக்கு வந்து லைக் அரோராவும் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து கமருதீன் வினோத்தை தான் வந்து போய் கேட்பாங்க. அதே மாதிரி வினோத்தும் வந்து அது வந்து திவ்யாவோ இல்லை அரோராவோ இருந்தால் மட்டும்தான் அவரும் போய் கேட்பாரு. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவருக்கு எப்பயுமே வந்து இவங்க 2 பேரையும் பார்த்தா அது யார் கூட என்ன பிரச்சனையா இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் அவர் அவரோட இன்புட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அதில் வந்து எனக்கு ஏன் அவர் பண்ணாருன்னே தெரியல. இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவர் எப்படி ஒரு டைட்டில் வின்னரோட இதுல இருக்காருன்னு எனக்கு புரியல. அந்த வீட்ல யாரும் டைட்டில் திவ்யாவுக்கு வந்து பொறுமையே இல்ல அப்படின்னு பேசுறாங்கல்ல, கரெக்ட். திவ்யாவுக்கு கேட்கறதுக்கு உண்டான இது கிடையாது. யாருன்னா வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேருமே அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இவர் எந்த விஷயத்த கேட்டிருக்காரு? 2 கூட சொல்றாரு, எனக்கு கேவலமானவன் சொன்ன அப்படி. அதுக்கு ஒரு 2 பேருமே ஒரு என்ன சொல்றது, ஒரே இதுல உருள மாட்டார். ஆனா என்ன, அவர் நிறைய வார்த்தை விட்டுருவாரு. இதுதான் அது பிரச்சனை. ஓகே, நம்ம திருப்பி வருவோம். ஸோ கமருதீன் இதுல தேவையில்லாம நான் பொண்ணு கிடையாது, என்னால அழ முடியாது, எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தெரியல. இதை பார்த்துட்டு பார்வதிக்கு இவங்க 2 பேருக்கும் இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவர் ஆல்ரெடி இது ட்ரையாங்கிள்ல வந்து நீ வந்து பண்ண, நீ தான் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ண அப்படி இப்படின்னு. அதை பார்த்துட்டு இவங்க அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் எப்படி பழகுனாங்கன்னே தெரியல, இவ்வளோ இருந்தும் அவன் அவங்க கிட்ட தான் போறான் அப்படி இப்படின்னு வந்து அது வேற ஒரு இது போச்சு. முடியல. அதுக்கப்புறமா வந்து எபிசோடுக்குள்ள வந்து போனாங்க. அது மாதிரி விக்ரம் வந்து ஒன்று சொன்னார் அரோரா கிட்ட, அரோராவை பத்தி கமருதீன் கிட்ட. அவ ஜெனுவனாவே உங்க மேல வந்து பாசம் வச்சிருக்கான்றப்போ நீ உனக்காக நின்றுருக்கா நிறைய இடத்துல. நீ வந்து பார்வதி இல்லாத டைம்ல கூட அவ உனக்காக இது பண்ணிருக்கா, அது பண்ணிருக்கா, நீ அவளை வந்து பேசுனது தப்பு அப்படின்லாம் வந்து இவர் வந்து பேசுறாரு. இவர் ஏன் அதெல்லாம் சொல்றாருன்னு தெரியல. இப்ப அவரோட அணி அரோராக்காக வந்து அது அரோரா அவங்க அணின்றதுனால வந்து பேசுறாரு போல இருக்கு. என்னவோ அதான் போச்சு. அதுக்கப்புறமா வந்து எபிசோட் ஆரம்பிச்சிட்டோன்னா வந்து இவர் சொன்னாரு, விஜய் சொல்றாரு, இவங்க கருத்தை நம்ம கருத்தா வந்து வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. நான் கேட்கணும், எங்க கருத்துக்கு அணி வெளியில போகணுன்றதே கிடையாது. ஆனா நீங்க உங்க கருத்தை எடுத்து எங்க மேல திணிக்கிறீங்கல்ல. நாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு மக்களோட கருத்து எப்படிங்க உங்களால அதை வாய் கூசாம சொல்ல முடியுது? எனக்கு புரியல. இது வந்து ஒரு சேனல் வந்து எவ்வளோ கீழ்த்தரமா இறங்க முடியுமோ இறங்கிட்டு பழியெல்லாம் தூக்கி மக்கள் மேல போடுறீங்க அப்படின்னா என்னன்னு வந்து சொல்றது? உங்களோட தாட்ஸ், உங்களோட இது, உங்களோட டிசிஷன்ஸ். இதுதான் சுபிக்ஷா இவங்க 2 பேர் தான் போகணும். சரி, சுபிக்ஷாவை வச்சிருக்கீங்க டிடிஎஃப்காக. ஏதோ அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல சபரி நல்லவர். ஆனா இந்த கேம் நல்லவர் எதுக்கு? இந்த கேமுக்கு எதுவுமே பண்ணாம ஒன்னு சொல்லிட்டான்னு எல்லாருக்கும் சமாதானம் போறா. அவர் என்ன பண்ணாருன்றது அந்த வீட்டுல யாருக்குமே தெரியல. அவர் வெளில அனுப்பிடலாம். சாண்ட்ரா எல்லாருமே ஏதாவது ஒரு கோட்டா வச்சுட்டு உள்ளேயே வச்சிருக்கீங்க. இப்படிதான் கனியையும் வந்து ஆக்சுவலா நான் சொன்னோம். கனிக்கு வந்து திவாகர் போகும்போதே போக வேண்டியவங்க இல்லையா? நீங்க அனுப்பணும்னா அவங்களுக்கு மேல எப்போ ஒரு இது இருந்து அவங்க கீழே இருந்தாங்களோ அப்ப அனுப்பணும். சம்பந்தமே இல்லாம நீங்களே பார்க்கதான் புரியும், போகதான் புரியும், பார்க்கதான்
பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்துட்டு அவங்கள அப்புறம் வந்து அனுப்ப வேண்டியது. நல்லா ஒரு எலவேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அனுப்புறது. எனக்கு தெரியல, பிரஜனுக்கு கூட அந்த திட்டு விழுந்த வாரம் அவர் போக வேண்டியது. கெமிக்கு பதில் அவர் தானே போகணும். ஆமா. ஆனா அவரை வந்து நல்லா வந்து அட்வைஸ் கொடுத்து நல்லா அவரை வந்து விளையாட வச்சுட்டு அப்புறமா அவரை வந்து வெளில அனுப்புறது. இந்த அது எப்படி அப்படி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச்? அவர்கிட்டயும் சரி அவர் பொண்டாட்டிக்கிட்டயும் சரி. இல்ல எனக்கு புடிக்கலங்க. உங்க எத எடுத்தாலும் பண்ணிட்டு பண்ணிட்டு மக்கள் மேல மக்கள் மேல. அந்த உள்ள இருக்கிறவங்க கூட அவனோட வினோத் கூட இப்ப பாரு, மக்கள் பாக்குறாங்க மக்கள் பாக்குறாங்க. அந்த விக்ரம் எப்ப மக்கள் பாக்குறாங்க மக்கள் பாக்குறாங்க. மக்களுக்கு தெரியுங்க யார உள்ள வச்சுக்கணும்ட்டு. அப்படி பார்த்தா உங்களை எப்பயோ வெளில அனுப்பிடணும்ல விக்ரம். மக்களுக்கு நீங்க இந்த பர்சன் ஃபீல் பண்றாங்க. எந்த பர்சன் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த பர்சன் உள்ள இல்ல. நாங்க பிரவீன் எல்லாம் ஒண்ணும் வெளியில அனுப்பல. நீங்களா பிரவீன் அனுப்புனீங்க. எனக்கு புரியல. நீங்களா ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. இப்ப சாண்ட்ராவை அனுப்பாம உட்கார வச்சிருக்காங்க. உங்க டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து எங்க தலையில கட்டிட்டு எங்களையே பழி போடுறீங்க. போனார்னா அது கரெக்ட். அவர் வந்து கீழ தான் வோட்டிங்ஸ்ல இருந்தாரு. அவர் வெளில இல்ல அனுப்பி தப்போ சரியோ ஓட்டிங் படி அனுப்பி தொலைங்களே. அப்படிதானே நிறைய நாள் பண்ணாங்க. இந்த ஒரு அத சீசன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த ஓட்டிங்லாம் அந்த ஓட்டிங் கிடையாது, இது வேற, இது பப்ளிக் ஓட். ஏங்க அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தானங்க இருக்க முடியும். இவ்வளவு டிராஸ்டிக்கா 4வது பிளேஸ்ல இருந்த கனி வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? நாங்க ஒன்றும் அவ்வளோ லூஸ் கிடையாது. நியாய பிரகாரம் பார்த்தா சுபிக்ஷாவை அனுப்பிச்சிட்டு போங்க. நீங்க ஒரு டிஆர்பிக்காகவும் நீங்க ஒரு நியாய தர்மத்துக்காகவும் ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. அதுவும் பிரவீன் அனுப்புனதெல்லாம் வந்துட்டு அநியாயம். அவர் அவ்வளவு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்த டைம் தெரியும். அந்த டைம்ல பிரச்சனை அனுப்புனது கூட தப்புதான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ தெரியல. அப்புறமா யாரோ சொன்னாங்க, நாங்க வந்து சொன்னோம் இந்த மாதிரி கிளீனிங் அப்புறம் வந்து வெசல் வாஷிங் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்றதுக்குன்றப்போ ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க, ஆமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அந்த வீட்டுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான வேலை அது சரியா நடக்கல அப்படின்ற பட்சத்துல அதை கேள்வி கேட்கணும் தானே அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அங்க 7:30 ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அதை பத்தி பேசல. மார்க்கிங்னு ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அதை பத்தியும் பேசல. நான் இங்க திவ்யாக்காகவோ இல்ல பார்வதி இல்ல கானா வினோத்க்கு அகைன்ஸ்டாவோ நான் வரல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 7:30 அப்படின்ற வார்த்தை வந்து தவறான வார்த்தை தான். அங்க கானா வினோத் அவனுக்கு குழந்தை கொடுத்தனான்னு சொன்ன அந்த வார்த்தையும் தவறான வார்த்தை தான். ரெண்டுமே அட்ரஸ் பண்ணியிருக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஆனா ரெண்டுத்தையுமே விட்டுட்டாங்க. அப்புறமா அவரு வந்து இங்க வந்து மூக்கு கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி வரீங்கன்னு சொல்லணும், அவர் மூக்கு விரிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசினதும் அவர் எல்லாமே வேற வேற மாதிரி. நீ எனக்கு கேவலமானவன்னு சொன்ன. அப்படிதான் சொன்னாரு. அப்படிதான் சொன்னாங்க. அவரால பொறுமையே திவ்யாவுக்கும் சரி வினோத்துக்கும் சரி பொறுமையே கிடையாது. ஆனா இவங்க 2 பேர் தான் வந்து நீ எல்லாரும் சொல்றாங்களே எல்லாரும், நீங்க எப்படி இவங்க சப்போர்ட் பண்றீங்க இவங்களை சப்போர்ட் பண்றீங்க, வேற என்ன யாரை நீங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த சீசனே வர்ஸ்டா இருக்கு. யாருக்குமே யார் பேசுறதுமே புரியல. ஆக்சுவலா இந்த 2 எபிசோடா எதுக்கு இவங்க கத்துறாங்க, எதுக்கு இது போகுது? பார்வதி அம்ருதன் கூட இருந்த விஷயத்தை ஏன் பெருசா ஆக்கல? ஈஸிலி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம். அவ்வளவு திட்டினாங்க. அவங்க அப்பா பேரை வேற இழுத்தாங்க. அது அவங்க வந்து அவ்வளவு அசால்ட்டா கடந்து போயிட்டாங்க. இது ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஆச்சு. இது நிஷாக்கும் அர்ச்சனா எங்க அப்பா என்னோட அப்பா அப்படின்னாங்க. இவங்க ஏன் அதை வந்து உண்மையை சொல்லல? இவங்க வேணான்னு விட்டாங்களா? என்ன நடக்குது எதுவும் ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி டிடிஎஃப்ல வந்து யார் வந்து போகலாம், நம்மளே போகலனாலும் பரவாயில்ல இவங்க போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இஷ்யூ. அரோரா வந்து சாண்ட்ராவை சொன்னாங்க, சுபிக்ஷா பார்வதி கம்ருதீன், விக்ரம் வந்து திவ்யாவை சொன்னாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து ஒரு தனிப்பட்ட அவங்களுக்கான கருத்துன்ட்டு இல்லாம பொதுப்படையா எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு பிரச்சனை வந்து வந்தது வந்து அகைன் சுத்தமா வந்து திவ்யாவுக்கு இந்த இந்த வீக்கெண்ட்ல வந்து பேசவே வர்றதில்லை. போன வாரம் முந்திரி வாரம் தான் ஏதோ ஒழுங்கா பேசினாங்க. இப்போ பேக் டு ஸ்கொயர் 1 போயிட்டாங்க. வளர்றாங்க. என்ன பேசுறோன்னே இல்ல. உங்க விஷயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடமா அவர் எப்படி சொல்றது, எனக்கு என்னெல்லாம் அநியாயம் நடந்துச்சு அந்த பர்சன் கிட்ட இருந்து அப்படின்றத சொல்றதுலயே இருக்காங்க. இப்ப வினோத் இவங்க பேரை சொல்லிட்டாங்கன்றதால வினோத் கிட்ட இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனை இருந்தது, விக்ரம் கிட்ட என்னெல்லாம் காமனா நடக்கிற விஷயத்த பேசணும். இப்ப வந்து பார்வதிக்கு மைக் போடாம இருக்கிறது ஒரு இஷ்யூ. பார்வதி வேலை செய்ய மாட்டாங்க, பார்வதி வந்து யாருக்கும் அடங்க மாட்டாங்க. ஸோ எல்லா அரகட்டும் பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து டிடிஎஃப்ல வின் பண்ண நான் போலனாலும் சரி பார்வதி போக வேணாம். வினோத்துக்கு பொறுமையே கிடையாது. வினோத்துக்கு வந்து பொறுமையே கிடையாது. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவாரு, யாரையுமே பேசவே விட மாட்டாரு. அவரா ஒரு கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அதை பேசுவார். இப்படிலாம் பேசணும். அவங்க பேசவே வரல. ரொம்ப சுத்துறது மட்டும் இல்ல, தன்னோட இதை மட்டுமே அவங்க என்கிட்ட இப்படி பண்ணாங்கல்ல அதனால அவங்க போக கூடாது. இது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இந்த மாதிரி
கியூரேட்டடா பேச முடியல அப்படின்னா, மத்த நேரத்துல ஒழுங்கா தானே பேசுறீங்க, உங்களுக்கு பாயிண்ட் தான் வருது இல்ல, எதுக்கு அப்படியே அங்க வேற அவங்க சிரிச்சு சிரிச்சு சமாளிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு எனக்கு புரியுது அங்க இருந்து அவரை பார்த்தா இதாகுதுன்னு. அதுக்கு நீங்க எப்பயுமே இப்படியே இருந்தா என்ன அது அர்த்தம்? என்னன்னா, அவர் வந்து இவர்தான் இல்ல, யாரையுமே அவர் பேச விட மாட்றாரு. யார் பேசினாலுமே, இதோ பாரு இப்ப சொன்னாங்கல்ல இப்படி. இதே கதைய இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா, அது கிடையாது. நீங்க வேற மாரி பேசுறீங்க. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப அதுல இந்த இது இருக்கு. இவங்க சுத்த விடுறாங்கன்னா, அவர் அதுக்கு மேல சுத்த விடுறாரு. அவர் எல்லாத்துக்கும் அஃபெண்ட் ஆயிடுறாரு. எனக்கு பிடிக்கல, எனக்கு காதுல ரத்தம் வருது, ஜவ்வு மாரி இழுக்கிற. இதெல்லாம் வந்து ஒரு உடைக்கிறது. ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டஸ்டன்ட் அவருக்கு. எல்லாரையுமே. ஆனா அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது வரைக்கும் வந்து சும்மா வக்கில்ல, துப்பில்ல, வெளில வாங்கன்னு சொல்றதையும், "ஏன் வந்து எனக்கே தலை சுத்திருச்சு. இனிமே நான் எதுவும் பேச விரும்பல." இல்ல, அப்படின்னு ஒரு உங்களால பேச அட்ரஸ். முடியலையா? உட்காருங்கம்மா. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்ல வரல பாயிண்ட். உட்காருங்க. ஆனா முடிஞ்சு போச்சு. ஏதோ அவங்க பாயிண்ட் சொல்றாங்கனாலும் சொல்ல விட்டுட்டு உட்கார வச்சிருங்க. ம். அவங்க கரெக்ட்டா தான் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்ப கமருதீன் ஒரு பாயிண்ட்ட சொல்லுவாரு. அது கரெக்ட்டா இல்ல அப்படின்றப்போ, அவனும் தான் சம்மந்தம் அப்பல்லாம் நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுவீங்க? சரி உடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்டுருவீங்கல்ல. அது மாரி உடுங்க. அவங்களால முடியல. அவங்களால அவங்களுக்கு வரல. கோர்வையா வைக்க தெரியல. அவங்க எல்லாத்தையுமே அவங்களோட இஷ்யூலயே தான் அவங்களால பேச முடியும். அவங்களால பொதுவா ஜெனரலா ஒரு விஷயத்த எடுத்து வைக்க முடியாது. அது அவங்களோட என்ன சொல்றது? அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு இப்படிதான் பேச வரும். எல்லாத்தையுமே தனக்கு நான் தான் பேச வரும். அப்ப அத வந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா, போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம்லாம் ஒழுங்கா பாயிண்ட் வச்சவங்க தான் இவங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஒவ்வொருத்தரையும் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவரே சொன்னாரு, "நீங்க நல்லா பேசக்கூடிய ஆள் தான். பார்வ பத்தி இப்படி இப்படிலாம் பண்ணீங்க. நாங்கலாம் ரசிச்சோம் அத. நல்லா இருந்துச்சு." அப்படின்னாரு. அப்ப அந்த அந்த இஷ்யூக்கு வந்து இவர் வந்து இவங்க பக்கம் அப்படின்ற மாரி எடுத்துக்கிறதா என்னன்றது அது தெரியல. என்னன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு வந்து மத்தவங்களோட பேசும்போது ஃப்ளோவா வருது. ஓகேவா? வார்த்தைகள். அங்க பேசும்போது ஃப்ளோவா வரல. அத பார்த்தாலே திக்கி, திணறி, முக்கி, மொனகி, அது இனிமே மாற போறதில்ல. இன்னும் ஆயிடுச்சு. இன்னும் இல்ல. இன்னும் 2, 3 வாரம் தான். அதே மாரி கனி எலிமினேட்டட்னு ஒண்ணு ஊன்னு கத்துற சத்தம். என்னங்க இது? யார் எலிமினேட் ஆனாலுமா வந்து ஆடியன்ஸ் கத்துவாங்க? எதுக்கு கத்தணும்? எனக்கு என்ன புரியல. தப்பு பண்ணிட்டாங்க அவங்க? இந்த அதாவது நிஜமாவே இப்ப நீங்க வந்து ஒரு தப்பு பண்ண ஆளு வெளியில வரும்போது, நீங்க கத்தும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப வந்து அப்பா வெளில போறாங்கடா. திவாகர் வெளியில வரும்போது நீங்க கத்திருந்தீங்கன்னா அது சூப்பர். ஏன்னா அவர் அவ்ளோ கொடூரம் பண்ணாரு அந்த வீட்ல. சோ அந்த மாரி ஒரு பெர்சன் அது ரொம்ப தப்பு பண்ண ஒரு பெர்சன் வெளில வரும்போது நீங்க அது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் அங்க உள்ள போயிடுறாங்க. இவங்க உங்களுக்கு கை தட்டுறதுக்குன்னு ஒரு கும்பல் அங்க போகுது. அது ஒரு ஆனா இதுவா. பார்வதி கமருதீன் பார்வதி அடிச்சாலும் தானே அதே கும்பல் கை தட்டுது. அப்படி இல்ல. வினோத்துக்காக போறதில்ல அது. இங்க வினோத் வந்து கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம்னு எனக்கு சொல்லிட்டு வேணும், வேணாம் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. கனி எலிமினேட்டட்னு. எல்லா சீனும் பண்ணுவாங்க. ஆனா இவரும் பார்வதியும். அப்போ இவங்க சாண்ட்ரா வந்து கட்டி புடிச்சு பார்வதிய பண்ணும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. "பாத்தியா? நம்மள எப்படி பண்றாங்க பாத்தியா? இந்த வீடே சேர்ந்து எவ்வளவு ஒரு இதுவா பண்றாங்க பாத்தியா?" இன்னும் என்னையும் டார்கெட் பண்ணுது. இது திவ்யா கேட்டுட்டாங்க. அதனால கேள்வி கேட்க எனக்கு இது தப்பாவே படல. ஏன்னா ஒருத்தவங்க அங்க எலிமினேட் ஆகி போறாங்க. இவங்க எல்லாருமே அவங்க மனசுல என்ன தோணுச்சோ அத தான் சொல்லியிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுது ஆக்சுவலா பார்வதி. இந்த ஆமா. வீட்ல பாரு, யாருக்கும் உன்ன பிடிக்கல. எனக்கு மட்டும் தான் உன்ன பிடிக்குது. அதாவது நீங்க தான் காரி காரி துப்புனீங்க. ஆமா, போன வாரம் பூரா. ஆமா. இதே சாண்ட்ரா பார்வதிய பத்தியும் பேசியிருக்காங்க. பார்வதி சாண்ட்ராவ பத்தியும் பேசியிருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கு இந்த எரியிற தீயில எண்ணெய ஊத்துற வேல? அது அதுக்கு தான் மட்டும் கிடையாது. இவங்க வந்து அவங்க அம்மாவும் அசிங்க அசிங்கமா பேசுனாங்களா, அத கூட யாரும் எடுத்து அட்ரஸ் பண்ணவே இல்ல. எதையுமே பண்ணல. அவங்க அம்மா வந்து வேஸ்ட். இல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டா உட்கார்ந்துகிட்டு பேசுற மாரி எல்லாரும் இவ அப்பத்தா, இவ கேடு கெட்டவ, அவ ஒரு இது, அவ இது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நீ ஜான்சி ராணி அதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்துட்டு எதையுமே கேட்கலாமா அவரு? தண்டத்துக்கு ஒரு வீக்கெண்ட் எபிசோட் நடக்குது எப்ப பாரு. நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ம். சாண்ட்ரா வந்து சொல்லியிருந்தாங்க கனிய பார்த்துட்டு எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சொன்னாங்க. கனி ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு இவரு சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்து விக்ரம் சத்தியமா யூ டோன்ட் டிசர்வ் டு கோ. பிபி வந்து வெல் பிளேட் தலை நிமிர்ந்து வெளியில போங்க. நீங்க பேசுறது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல்ங்க. வெளில அனுப்பிட்டு நீ வெளில போவேனே நினைக்கல. நீ வந்து தங்க தாரிகை. நீ வந்து மானே தேனே பொன்மானே எல்லாம் போடுறதெல்லாம் வேஸ்ட். அனுப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன நீங்க வந்து பேசுறீங்க? அனுப்பிட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். அங்கேயே ஓவர். அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து சாண்ட்ராட்ட பேசினாங்க. நான் பார்த்தேன் ஹவ் பீப்பிள் ஹேட் யூ, ஹவ் பீப்பிள் ஹேட் மீ. இந்த லேடி வேற அறிவு இருக்கா இல்லையா? நேத்து என்னென்னமோ சொன்னான் அவன். அரோரா க்ளோஸா பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கா. அப்ப இவங்க கூட ஃபிளர்ட் பண்ணிருக்காங்களா? முடியல என்னால. இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு போக போகுதுன்னே தெரியல. எதுக்கு இந்த இந்த ட்ரையாங்கிள்? சும்மா ஒண்ணா சேருவாங்க, அடுத்த நாள் வச்சுப்பாங்க. ஒண்ணா சேருவாங்க, அடுத்த நாள் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு இத வச்சுதான் அவங்க வேற கண்டென்ட் content-ஏ அவுத்திட்டே இருக்கணும். அவங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னே அத தெரியல. சொல்லும்போது தானே கோவம் வருது பார்வதிக்கு.
அதை தவிர நீ வேற என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதுல வேற இந்த ஹார்ன் லாரி சத்தம் வேற. ஏங்க இவ்ளோ சத்தமா வாங்க அந்த கான்வர்சேஷன் மொத்தமும் சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிட்டு இருக்கிற மொத்த கான்வர்சேஷனுக்கும் வண்டி சத்தம். கீ 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 கிர்ன்னு சத்தம். எப்படி அந்த நாய்ஸை கட் பண்ண முடியாது அவங்களால? தெரியலையே. அடுத்து வந்து நீங்க வந்து அவங்க உன்னை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு திவ்யா வந்து சொல்றாங்க. நீங்க வந்து இதே நீ பேசியிருக்க சாண்ட்ரா, இப்படிலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அப்படின்னு. எனக்கு பேச வேண்டாம், நான் என்ன கோ த்ரூ பண்ணேன்னு உனக்கு என்ன தெரியும்? கரெக்ட்டுங்க, நீங்க என்ன கோ த்ரூ பண்ணீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க அங்க வந்து பொதுப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க. எல்லாருமே வில்லன், நீங்க தான் உங்களுக்கு காக்க வந்த தெய்வம் மாதிரி அவங்கள வந்து போர்ட்ரே பண்றீங்க நீங்க ஒருத்தரை. அப்ப அவங்களுக்கு ட்ரிகர் ஆகல அந்த நேரத்துல. இப்ப நீங்க ஆல்ரெடி சாண்ட்ராவுக்கு என்ன வெளியில போக சொல்லிட்டாவ அப்படின்னு சொன்னது அப்படியே மைண்ட்ல இருக்குது. அதுக்காகதான் அதனால இவங்க போடுறாங்க தான் இவங்க மறுபடியும் பண்றாங்க. பாத்துக்கோ திவ்யா பண்றாங்க. அந்த கேம்ல யாரா இருந்தாலும் தாங்க வெளில போகணும்னா வெளில போய் தான் ஆகணும் தான் சொல்லி ஆகணும் இல்லையா? நீங்க எப்ப பாரு உங்களுக்காக எல்லாத்தையுமே அவங்க மாத்தி கமருதீனை சொல்லவே இல்லையா? மேபி அவங்களுக்கு பிடிக்காது வேற யாரா ஒரு சிலர் இப்ப கானா வினோத்தா சாண்ட்ராவா அப்படின்னு இருக்கும்போது அவங்க கானா வினோத் எனக்கு வேண்டாம் சாண்ட்ரா வேணும்னு கூட சொல்லியிருப்பாங்க. அது நடக்கிற கதை இல்ல. இல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க திவ்யா. அவங்க திவ்யா சொல்றா. கானா வினோத் இப்போ கடைசியா அங்க உட்கார்ந்து இருந்தது வந்து கனியும் சாண்ட்ராவும். அப்ப அவங்க கனியை சூஸ் பண்ணி சாண்ட்ராவை சொல்றாங்க. இப்ப திவ்யா அதே இடத்துல வந்து கானா வினோத் அண்ட் சாண்ட்ரா இருந்திருந்தாங்கன்னா சாண்ட்ரா இருக்கட்டும் கானா வினோத் போட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதானே. அவங்களுக்கு யார் வந்து ஒரு பிடிச்ச கண்டஸ்டன்ட்ன்றது ரேஷியோ இருக்கு. அதுக்குன்னு இந்த வீடே சாண்ட்ராக்கு அகைன்ஸ்ட்லாம் ரேஷியோனா இவங்களால இந்த வீட்டுல பிரச்சனை இல்ல. ஆமா, இவங்களால இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை தான். ஆமா, அதனாலதான் எல்லாரும் அவங்களுக்கு போனாங்க. ஏன்னா இவங்க வந்து அப்படியே பிளேட்டை மாத்துவாங்க. ஏன்னா மேனுபிளேட் பண்றது வந்து பார்வதிக்கு ரொம்ப அழகா வரும். சாண்ட்ராவும் மேனுபிளேட் ஆகிற ஆள் கிடையாது. அவங்க வேண்டியதான் அவங்க ஆள் பிடிக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. அண்ட் இவங்க நல்லா ஜாலியா வந்து என்ன சொல்றது கரெக்டா எடுத்தாங்க, கரெக்டா பேசினாங்க, எல்லாமே இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்து நடந்த சண்டையில எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு, அம்மாவுக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. இது வந்து எங்கன்னா விக்ரம் கூட நடந்த அந்த பிரச்சனையில ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஐம் வித் திவ்யா தான். ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்றப்போ எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. கமுதனும் போய் தனியா போய் கேட்டார். இது எல்லாருமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. இங்க வந்து சுபிக்ஷா கிட்ட அவங்க பேசினாங்க. அவங்க பேசிக்கா எதுக்கு வந்துச்சுன்னா என்ன வேலை செஞ்சாங்க திவ்யா? என்னது திவ்யா அப்படி ஒரு வேலையை செஞ்சாங்கன்றது என்ன வேலை செஞ்சாங்க? அந்த கேள்வி கேட்டது சொல்றேன். என்ன கேள்வி? பார்வதியை கேட்ட கேள்வி சொல்றேன். அவங்க பண்ண அந்த வேலை ரொம்ப ஒரு என்ன சொல்றது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வேலை அது. ஸோ அதனால அந்த இடத்துல அவங்க பண்ணது எனக்கு கரெக்டா இருந்துச்சு. சுபிக்ஷாவோட கேம்ல வந்து விக்ரம் வந்து ரொம்ப தலையிடுறாரு, அவங்க வந்து ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் அவங்க ஒன்று சொன்னாங்க. நீங்க எதுக்கு அந்த ரூமுக்குள்ள போனீங்க? நீங்க தான் வந்து பிக் பாஸ்னா நான் ரூல்ஸை மதிக்கிற ஆளு அது இதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அந்த ரூமுக்குள்ள பேசிருக்கலாமே. அதான் சொன்னாங்க. இது வந்துட்டு நான் அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது தப்பு நடந்துருச்சு இல்ல. இப்போ அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா இப்போ அது அவரு வந்து உள்ள வந்ததால தானே இந்த ப்ராப்ளம் வந்தது. இல்லன்னா நீங்க வெளியில தானே வந்து பேசியிருப்பீங்க. சோ அவரு மேல மட்டும் தானே அழுத்திட்டு இருந்தாங்க உள்ள போயிட்டு. இவரு தானே உள்ள போனாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருப்பாரு, வெளியில வான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அது இல்லாம அவரும் உள்ள போய் தேவையில்லாம இவங்களும் தப்பாயி அவரும் தப்பாயி அது ரொம்ப இவங்க மேல ஒண்ணு இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது நம்ம வெளியில போகணும்னு சொல்லியிருக்கணும். இல்ல அவர் வந்து இந்த மாதிரி வெளியில போகணும்னு சொல்ல ரெண்டு பேருமே அதை பண்ணாம இருக்கிறாங்கன்றப்போ இவங்க வந்து அவ்வளவு இடம் இது பேசுறதுக்கு இதுல வந்து மறைச்சு பேசுறதுக்கு என்ன மோஸ்ட்லி வந்து சுபிக்ஷா இவங்க மேல டிபெண்டா இருக்காங்கன்றதுக்காக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு பாயிண்ட். அந்த இடத்துல தேவையே இல்லாம நான் எந்த ரூல் பிரேக்கும் பண்ணதில்லைன்ற வார்த்தையை இவங்க சொல்லியிருக்க தேவையில்லை. இந்த வீட்டுல ஒரு மைக்கு கூட போடாம எத்தனையோ ரூல் பிரேக் நடந்திருக்கு. இந்த வீட்டுல ரூல் பிரேக் பண்ணாம ஒருத்தர் இருக்க முடியாது. தூங்கி இருப்பாங்க, மைக்கு போடாம இருந்திருப்பாங்க, மைக்கு சரியா போடாம இருந்திருப்பாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு வந்து விக்ரம் வந்து என்ன சொல்றாரு, அன்னைக்கு உட்காந்து 15 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு இது எடுத்தாங்க இல்லையா, அதுவுமே உங்க ரூல் பிரேக்காக தான். அது வந்து ரூல் பிரேக் இல்ல, ரூலை தாமதப்படுத்தினது. அதை பெரிய விஷயமாக்குனது விஜேஎஸ். அதை வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போனதும் அவர் தான். இங்க இவரு வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவரு நினைச்சுக்கிட்டு இவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. அது இல்லாம சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அவங்க உங்களை மேனிபுலேட் பண்றாங்க தெரியுதா, அவங்க ட்ராக்ல எல்லாம் உழுந்துறாதீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைய பேருக்கு அங்க தப்பான அபிப்பிராயத்தை உள்ள அவங்க எல்லாம் வெளியில இல்ல. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நீ இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தோணும், அப்ப எல்லாத்துக்கும் காரணம் திவ்யா போல இருக்கு, அவங்க ஒழுங்கா கேம் ஆனவங்களும் இவங்க தான் கெடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். அட்லீஸ்ட் போன வாரமாவது கேட்டாரு. ஆமா, ஏன்னா இவரே சொன்னாரு அவங்களுக்கு தலைவலி இருந்துதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்ட்டாரு. ஆமா. சோ அதனால ஆனா அதுவும் ரூல் பிரேக் தான். சோ அவர் அங்க பேசினது ஓகே. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து காலை பிடிச்சி இழுப்பீங்க, அக்ரெசிவா பிளே பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க.
அது ஆக்சுவலா ஒரு செம்ம பாயிண்ட். இது விஜேஎஸ் கேட்காததாலேயே அது ஒரு ரூல் பிரேக்காவோ இல்ல இதுவாவோ தெரியல. அது அதான் ரூல் அவரோட பிரேக். நிறைய விஷயங்கள் கேட்கப்பட ஆமா, மாட்டேங்குது. அது ரூல் பிரேக் இல்லனாலும் அதனால அவர் வந்து ஒரு மகான் மாரி ஆயிடுறாரு அந்த இடத்துல. அவர் வந்து பண்ணது எவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு. இப்ப ஆதிரைய மேல இருந்து இழுத்தது, அதுக்கப்புறமா அததான் அவங்க குச்சி கேட்டாங்க. தள்ளுறது, யாரா ஒருத்தரனா தூக்கி இப்படி கடாசுறது, ஒரு மாதிரி அரகண்டா. என்னது அவ்வளவு அரகண்ட்? இதெல்லாம் அவங்க கேட்க வந்ததெல்லாம் கரெக்ட். அப்ப வந்து அது பேசிட்டு இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மார்க்கிங்கா தான் வந்து பேசினார். அது எப்பயுமே அவருக்கு இதா திவ்யான்னு வந்து பேசும்போது ஒரு மார்க்கிங் டோன் வந்துரும் அவருக்கு. அப்ப அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து இவங்க வந்து பேசி திடீர்னு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு. அப்ப கத்தி பேசாதீங்க அப்படின்னாங்க. அப்ப இவர் கத்தி பேசாம டவுன் பண்ணி பேசினார். அப்ப அந்த ஸ்கிரீன் இது நார்மலான கான்வர்சேஷனா போயிட்டு இருந்தது. இதுல வந்து சரியான கேவலமான வேலையை பார்த்தது வந்து சபரி. ஆமா, சம்பந்தமே ரெண்டு பேரும் இல்லாம வந்து தேவையே இல்லாம அசிங்கமா அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஆமாட்டார் ஃபர்ஸ்ட். அது தெரியுமா? அது ஆமாண்டா விக்ரம், சொன்னாங்க. ஆமா அப்படிதான் பண்ணாங்க அததான் அப்படின்னு நானும் டமால்னு சொல்ல மாத்திட்டாரு. வந்தேன். அததான் நானும் சொல்ல வந்தேன். ரொம்ப ஆமாண்டா. தப்பான ஒரு விஷயம். அப்ப காதுல ரொம்ப எப்படி தோணும்? சபரி என்ன சொன்னான்னா ஸ்கிரீனுக்குள்ள போய் ரெண்டு பேரும் அது என்ன தப்பான விஷயம், தப்பான விஷயம். அந்த மாதிரி அந்த வார்த்தையை மட்டும் விட்டுறலாம். அதாவது ரெண்டு பேரும் போய் முத்தம் கொடுத்து ஏதோ தப்பு பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போன மாதிரி. அதாவது அந்த கான்டெக்ட்ல யாருமே யோசிக்கல. ஆனா சபரிக்கு மட்டும் அதெல்லாம் தோணும். ஆமாண்டார் விக்ரம். ஆமா, அததான் நானும் சொல்றேன். ஆமாங்க, ஆமா அப்படின்ட்டு டமால்னு மாத்துறாரு பாரு. அப்படி சொல்லலங்க, நான் அப்படி தப்பாவே சொல்ல. அதாவது இந்த இடத்துல நான் திவ்யாக்கு சப்போர்ட்டே இல்ல. நிறைய விஷயம் ஸ்டார்டிங்லாம் ஒழுங்கா போய் அப்புறமா ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஏன் நான் வந்து திவ்யாக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னா கோர்வையாவே இல்ல எதுவுமே. அம்மாக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது அம்மா சொல்லுவாங்க. இதை நான் எப்படி சொல்றேன்றது இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னா பசில் பீசஸ் மாதிரி இருந்தது. விக்ரம் அங்க வந்து சொல்றாரு உங்களுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு. உங்களுக்கு ஹர்ட் ஆனா ஹர்ட் உங்களுக்கு அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்க நடுவுல விட்டுட்டியே. இல்ல நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். சோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது இவங்க காதுலயே வாங்காம பேசுறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே புரியுது, ஏதோ இந்த இதெல்லாம் தான் சொல்லணும்னு வராங்க. ஆனா பசில் பீசஸா இருக்கு. அங்க இருந்து அதை நீங்க எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணணும். கோவம் ஜாஸ்தியா வரும்போது வார்த்தைகள் சிதறுது, அவ்வளவுதான். கோவங்கள் இது அம்மாவோட வந்து எப்படின்னா முத நாள் அண்ணில இருந்து பார்வதியோட மேட்டர்ல இருந்து அவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்களதான் அக்யூசேஷன் வச்சாங்க. நீ போய் பார்வதி கிட்ட போய் சாரி கேட்கணும்னு விக்ரம் சொன்னாரு. அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்கள போய் சாரி கேட்க சொல்றதுக்கு? இதெல்லாம் தான் மனசுல அவங்களுக்கு உள்ள வருது. அப்போ பார்வதிக்கு கூட நீ போய் ஒரு சாரி கேளு, நீ சொல்லுவ நான் பண்றதெல்லாம் எந்த தப்பும் பண்ணாத என்ன வந்து நீ வந்து அக்யூசேஷன் பண்ணுவ. அதே மாதிரி இப்ப தேவையே இல்லாம அவங்க ஒய்ஃப் மேட்டரை கொண்டு வந்துட்டாரு. சோ இதே வந்துடலாம். சபரி வந்து இதை சொல்லிட்டதுக்கு அப்புறமா ஆமான்னு சொன்னார். அப்ப இவங்க வந்து கத்தி பேசாரு. இவங்க அந்த இடத்த விட்டு போனாங்க. இது வந்து திவ்யாட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ஒரு பிரச்சனை நடந்து அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. நீங்க மட்டும் பேசுவீங்க, எதுனாலும் பேச மாட்டாங்க. பேசணும் தான், கரெக்ட் தான். பேசும்போது அவங்க வாதத்தை எடுத்து வைக்கும் போது உங்க வாதம் அங்க எடுபடும். நீங்க தப்பு பண்றீங்களா, கரெக்டா பேசுறீங்களா? ஏன்னா கானா வினோத்தை நீங்க சொல்றீங்க, அதேதான் நீங்களும் பண்றீங்க. யாராவது அதே மாதிரி வந்து விக்ரம போய் சொல்றீங்க உங்களுக்கு பேஷன்ஸே இல்ல நான் சொல்றதை கேட்கறதுக்கு. உங்களுக்கு இல்ல அப்ப நீங்க மத்தவங்களை அக்விசிஷன் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்கா இருந்தாதான் நம்ம மத்தவங்களை வந்து சொல்ல முடியும். ஏன்னா அதனால தான் நான் சொல்றேன் செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இதை பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க கத்தி பேச சொல்லி உங்க வீட்டுல சொல்றாங்களா, அதனால நீங்க கத்தி பேசுறீங்களா. இங்க நோட் த லைன், உங்க வீட்டுல. ஏன்னா இது எல்லாரும் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான். கத்தி பேசுன்னு வந்து அவங்க வெளியில உட்காந்து சொன்னாங்க, இங்க உள்ள வந்து சொன்னாங்க. ஸோ அதனால கத்தி பேசு அப்படின்னு சொன்னது இவங்க காதுல விழுந்திருக்கு. அதனால சொல்றாங்க அவங்களா கத்தி பேசுன்னு சொன்னதுனால நீங்க கத்தி பேசுறீங்களா. இதாடைய வைஃபும் பேசுறதை ஒட்டு கேட்டீங்கன்னா வைஃப் இழுத்தது. ஆனா அதை நான் சொன்னப்ப நீயே நம்பல. ஆமா, வைஃபை இவங்க தான் இழுத்தாங்க. அவங்க திருப்பி சொல்றாங்க உங்க வைஃபை நான் இழுக்கலங்க அப்படின்னா. நீ தான் இழுத்த. என் ஒய்ஃப் என்ன பார்க்க வந்தா, என் மேல அன்புக்காக வந்தா, எனக்காக பேசணும்னு வந்தா, எனக்காக அழணும்னு வந்தா. அந்த இடத்துல அவர் பண்ணது சீரியஸ்லி ஓவர் சீன், பயங்கரமான டிராமா. அந்த டிராமான்னு சொன்னா நான் வந்து 10% ஒத்துப்பேன். ஏன்னா அந்த பீக்குக்கு அந்த பொண்ணு எதுவுமே தப்பா பேசல. கடைசியா அவங்க தப்பா பேசலன்றீங்களா, அப்புறம் எதுக்கு அவ்வளவு கத்துறீங்க? தேவையில்லாத வார்த்தை தானே. அததான் அவங்க கேக்குறாங்க. எனக்கு பேனிக் ஆகாதா? சுபிக்ஷாக்கு ஒண்ணுமே இல்லாம பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு. இவரு சொன்னார்ல டாப் 5ல வரமாட்டேன்னு சொன்னதுக்கு பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு. அததான் அவங்களுக்கு மனசுக்குள்ள. இப்ப ஏன் அவங்களுக்கு வந்து என்னன்னா மத்தவங்க எல்லாரும் வந்து ஓரளவாவது கேக்குறாங்க. எனக்கு எல்லாரும் ரவுண்டு கட்டின்னு அடிக்கிறாங்க. அது வந்து வினோத்துக்கு வந்து சண்டை போடுவாரு, கம்ருதீன் வந்து எகிரி குதிப்பாரு. அப்புறமா இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து ஜிக்கின்னு சண்டை. இன்னைக்குமா அமைதியா உட்காந்துட்டாங்க ஒரு மூலையில. இல்லன்னா அவங்க ஒரு டான்ஸ் ஆடிப்பாங்க சைட்ல. இதெல்லாம் இந்த இடத்துல அவர் கத்துனது எகிரிக்கிட்டு போனாரு. நான் அடிச்சுருவாருன்னு நினைச்சேன். அதான் சொன்னா எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அது எவ்வளவு பயமா இருக்கும். ஒரு நம்மளை விட ஹைட்டான ஒரு பர்சன் நம்மள வந்து அப்படி எகிரிக்கிட்டு, அதாவது 3-4 பேர் தடுத்து கூட்டு போறாங்க.
நான் என்ன சொல்றேன்? you bloody can't take my wife's name. நீ யார் என் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு? எனக்காக வந்தான். உங்க பொண்டாட்டி உங்களுக்காக தான் வருவாங்க, வேற யாருக்காக வருவாங்க? எதுக்கு அவர் அந்த கத்துனாருன்னு சத்தியமா புரியல. இப்ப அவர் வந்து உட்கார்ந்துட்டு எல்லாத்துக்கும் எனக்கு விளக்கம் சொல்லுன்றாருல. இல்ல நீங்க இந்த வார்த்தையை அவர் டேக் பண்ணுவா, திருப்பி எடுத்துப்பாரா, கேட்பாரா? வைஃப்ன்றத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. கூட சொல்றாங்க நீங்க தாங்க உங்க வைஃப்னு எடுத்துட்டு வந்தீங்க. நான் வாய மூடு. அப்ப யாருமே அங்க கேட்கல. உங்க வைஃப் எடுத்துட்டே வரலன்னு வினோத்ல அவங்க போயிட்டு பொண்டாட்டியை பத்தி தான் பேசிச்சு, வைஃப் பத்தி தான் பேசிச்சு. வைஃப் பேர் நீதான் எத்த அந்த இடத்துலயே இல்ல. அவர் கத்த ஆரம்பிச்சிட்ட அப்புறம் தான் வராங்களே. இதுதான் அவங்க பேனிக் ஆகுறது, கோவம் வர்றது. அவங்களுக்கு வந்து எனக்கே வந்து பேசும்போது கோவம் வந்துச்சுன்னா பேசவே வராது. நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, என்ன எல்லாரும் இப்படிதான் இருக்கும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒழுங்கா பேசணும். நான் என்ன சொல்றேன், சபரி வந்து கேக்குறாருல, சபரி வந்து அந்த பொண்ணு சொல்லவே இல்ல, உன் வைஃபை இழுக்கவே இல்ல, எல்லாம் தானே அங்க நிக்கிறீங்க. அவங்க இது வந்து கரெக்ட் தான். அவங்க எல்லாருமே விக்ரம் சைடுக்கு பேசுறாங்க தான். சாண்ட்ரா சொல்றாங்க நீ தான் உங்க வைஃபை பத்தி பேசுன, நீ தான் வைஃப் பத்தி பேசுன. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அதையே சொல்லும்போது அது நமக்காக பேச யாருமே இல்ல, உண்மையாயிடும்ன்ற மாதிரி அது இதாயிடுச்சு. பட் அந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டு நான் உங்க வீட்டு ஆளுங்கன்னு தானே சொன்னேன், உங்க வைஃப்னு சொல்லலன்றத அவங்க சொல்ல. வைஃபை நான் இழுக்கலங்க, நீங்க தாங்க அந்த பேச்ச பேசுனீங்க அவங்க சொல்றாங்க. அவர் உடனே கத்த ஆரம்பிச்சாரு, bloody shit, how can you how dare you can call my wife. இதெல்லாம் தேவையானுங்க, எனக்கு புரியவே இல்ல. அது நீ வா போ எல்லாத்தையுமே பேசினாரு. நான் என்ன கேக்குறேன்னா அந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டு பேசணும். நான் உங்க வீட்டாளுங்கன்னு தான் சொல்லணும். ஞாபகம் வச்சுட்டு தான் உங்க வைஃப் பேரை நான் இழுக்கல, நான் உங்க வீட்டாளுங்கன்னு தான் சொன்னேன்னு சொல்லணும்ல. அவங்க எங்க சொல்ல விடுறாரு? எல்லாரும் சொல்றாங்க. சபரி வந்து நீ வைஃப்னு தான் சொன்ன, கமருதீன் நீ வைஃப்னு தான் சொன்ன, வினோத் நீ வைஃப்னு தான் சொன்ன, சாண்ட்ரா வைஃப் தான் சொன்ன, சுபிக்ஷா நீங்க வைஃப் நேம் தான் இழுத்தீங்க. எவ்வளவு யோகியமா பேசுற சுபிக்ஷா, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுற சுபிக்ஷா இல்ல. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க சுபிக்ஷா. ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு தடவை சொல்லிட்டா கூட அந்த விஷயம் கூட ஞாபகம் இருக்கும். அப்ப உனக்கு தேவையானவங்க வேணும்னும் போது நீ அதை வந்து வேற மாதிரி பண்ற. அப்ப உன்னோட ட்ரூ கலர்ஸ் வெளில வருது இல்ல. அதாவது வைஃப்ன்றத அவங்க சொல்லலதான். பட் எனக்கு இருக்கிற ஆதங்கமோ இல்ல எனக்கு இருக்கிற கோபம் வந்து திவ்யா ஒரு சம்மந்தம் இல்லாம பேசுறது, யார் பேசுறதும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து அவ்வளவு கத்திட்டதுக்கு அப்புறமா அவர் பேசுறத கேட்கணும்ட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வந்து போட்டு பண்ணிடுவாங்க. அவங்க வெளில வராங்கல்ல, எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும், அப்புறமா பேசலாம் கம்முன்னு போன்னு சொல்லல. பின்னாடி தூக்கி நான் அடிக்கிற மாதிரி நீ எப்படி நீ போலாம், நீ என்கிட்ட பேசியா ஆகணும், நீ என்கிட்ட எப்படி அப்படி சொல்லலாம்? எனக்கு அந்த இடத்துல யாருமே கேள்வி கேட்கல. சபரி வந்து சொல்றாரு சரி, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அதெல்லாம் கிடையாது, எனக்கு இப்பவே வந்தாகணும், இப்பவே எனக்கு பதில் சொல்லி. எனக்கு நான் அந்த நம்ம என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவியா? நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா திவ்யா வந்து அங்க இருந்து எல்லார்ட்டையும் போயிட்டு இல்ல கமருதீன், இல்ல சபரி, இல்ல சாண்ட்ரா, எதுக்கு உங்க விஷயத்த 30 பேர்கிட்ட போய் சொல்லணும்? அந்த இடத்துல அவர் வந்து ஏதோ ஒன்று பேசுறாரா, பேசிட்டதுக்கு அப்புறமா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதான் அவர் உள்ள என்ன விடுங்க நீங்க போக, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி தொத்திட்டு வராரு. ஆமாமா, என்ன சொல்ல வராருன்றத நீ கேட்க முடியாது. நாளைக்கு கேளு, என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவேன்னா அவங்க என்ன உன்னை ஹர்ட் பண்ணாங்க? அவர் வச்சு அக்வசிஷன் எல்லாம் பாரு, என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவியா நீ? அவருக்கு வேற ஒண்ணும் இல்ல, சுபிக்ஷா போயிட்டா போட்டு குடுத்துட்டாங்க இவங்க. சுபிக்ஷா கிட்ட அண்ணன்னு சொல்லி போட்டு குடுத்துட்டாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்கறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இவர் எகிரிட்டு போறாரு. அதுதான் உண்மை. அண்ணன்னு சொல்லக்கூடாது, அண்ணன்னு சொல்லி அண்ணனுக்காக விட்டு கொடுங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜியை வந்து டீகோட் பண்ணாங்க. அவருக்கு கோவம் வருது, புரியுதா? இப்ப கூட பாரு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு விஷயம் இருக்கு, இந்த சண்டை வந்து ஒரு ப்ரீ பிளான்டான ஃபைட் தான். ஏன்னா இவங்க சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துல நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன் உள்ள வந்தாரு. ஓகேவா? அப்பவே தெரியுதுல, நீங்க உங்க தங்கச்சியை டிஃபெண்ட் பண்றதுக்காக வந்துட்டீங்க. நீங்க வந்து இந்த உள்ள வரல. இந்த இடத்துல சுபிக்ஷா கேக்குறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன், ஆனா எனக்கு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன வந்து அங்க போடுறீங்களேன்னு போது உன்னோட தரப்பு நியாயத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீ வந்து உள்ள பூந்துக்கிட்ட அப்புறம் எப்படி அவங்களோட பண்ண முடியும்? சுபிக்ஷா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கும்போது சுபிக்ஷாவை காப்பாத்துறாங்களாமா. சுபிக்ஷாவை காப்பாத்தல, இவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் தூய்மையா. அதாவது சுபிக்ஷாவோட கான்வர்சேஷன்ல இவர் எடுத்துக்கிறாருமா, வேற எப்படி சொல்றது? சுபிக்ஷா கிட்ட யார் பேசினாலும் முன்னாடி இவர் வந்துடுறாரு. அது இவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதோ இல்ல அவங்கள டிஃபெண்ட் பண்றதோ ஏதோ சுபிக்ஷா பேச போனாலே இவங்க வந்துருவாங்க. இதுல வேற ஒரு கனி வெளில போனது வேற ஒரு கடுப்புல இருக்கிறாரு. அக்கௌண்டபிலிட்டி எடுத்தவங்களாம் வெளில போயிட்டாங்களே அப்படின்ட்டு. இப்ப நீங்க வந்து ஒரு இமோஷனல் கேம் தான் ஆடுறீங்கன்ற அக்கௌண்டபிலிட்டி நீங்க எடுத்தது கிடையாது. ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு வினோத் வந்து தேவையே இல்லாம இப்ப இவங்க கமருதீனை கேட்டதையும் நான் தப்புன்னு சொல்லுவேன். பார்வதி இருக்கு கேட்டியா, நீ பார்வதி இருக்கும் போது கேட்டு எதுக்கு அவர்கிட்ட போய் எகிரிட்டு இதை போய் கேட்டுன்னு இருக்கீங்க? தலையா நீ ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்க அவங்க. அவர் ஓகே கரெக்ட் தான், நான் கேட்டுதான் இருந்தேன். அதை உட்காந்து எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேல உங்க மேல நியாயமே இருந்தாலும் யாருக்கும் வரவே பிடிக்காது. திருப்பி அது ஒரு எரிச்சலா தான் இருக்கும். அதுவே ட்ரிகர் பண்ணி விடும் நிறைய பேரை. ஆனா லாஸ்டா புரிஞ்சுக்கிட்டாரு அவர் கமருதீன். இல்ல நான் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். பயங்கரமா அவர் ரொம்ப சேஞ்ச் ஓவரா இருக்கு. அந்த தலையா அவர் பண்ண ஒன்னொன்னும் பயங்கரமா இருந்தது. ஒவ்வொரு சிச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ணதும் சூப்பரா இருந்தது. இன்னைக்கு பேசிக்கலி அது பயங்கரமா அவர் பண்ணாரு. கடைசியில கூட சரி ஓகே ஒன்றும் இல்ல, நீங்க போக
நீங்க பயந்தீங்க, கத்துனீங்க, எல்லாமே ஓகே. ஏன்னா அவர் ரொம்ப பீக்ல போய் கத்துனாரு. எதையுமே இவங்க பேசல தப்பாவே. ஆனா தப்பா பேசின மாரி அவர் கத்துனாரு. அப்புறமா அவங்க தப்பா பேசலன்னு சொல்றதெல்லாம் என்ன கதை? கம்ருதீனே இதை பண்ணாரு. ஆமா நீங்க ஒய்ஃபை பத்தி தான் பேசுனீங்கன்னாரு. அது எல்லாருமே வினோத் சொன்னாரு, சபரி சொன்னாங்க, சுபிக்ஷா எல்லாரும் சொல்லும்போது அது கோவம் வரதா. அது அவங்க எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் தான் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே சார்ஜ் பண்ணலன்னா சார்ஜ் தான் பண்ணாங்க. விக்ரம்க்குனா எல்லாரும் வந்துருவாங்க, வினோத்துக்குனா எல்லாரும் வந்துருவாங்க, கம்ருதீனுக்குனா எல்லாரும். ஆனால் திவ்யா அங்க லெவல் ஹெட்டடா தான் இருந்திருக்கணும். உங்களுக்கு முன்னாடி நாள் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து தலையில போட்டு இருந்துச்சுன்னா ஒரு விக்ரம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி நீங்க ஏன் பிளாஸ்ட் ஆவீங்க? அப்புறம் அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க எதுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் எனக்காக கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தனியா நின்னு கேளுங்களேன். ஏன் தலை அட்ரஸ் பண்ணணும்? ஏன் எல்லாத்துக்கும் தலை அட்ரஸ் பண்ணணும்னு கேக்குறேன். அப்படி இல்ல, விக்ரமோட இஷ்யூக்கு கம்ருதீன் ஏன் வந்து கேக்குறாரு? அப்ப ஒன் சைட் போதுல, ரெண்டு பேர் பத்தியும் பேசணும். வினோத் வந்து பேசணும். இப்ப வினோத் கிட்ட கேட்டார்ல, அவங்க அப்படி சொல்லவே இல்லடா, நீயா தான்டா தேவையில்லாம சொல்ற அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அது மாதிரி அவங்க ஒரு அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல கேவலமா இருக்கு அப்படின்னு கருமம் அப்படின்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு கேவலமா இருக்குது கருமம் என்ன வேணா அவருக்கு அரோராவையும் திவ்யாவையும் பிடிக்கல. அதுக்காக என்ன வேணா அவர் பண்ற, அவரை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. விக்ரம் வந்து நான் வந்து உன்னை வந்து பிளாஸ்ட் பண்றேன், உன்னை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கினாரு. இப்படிதான் இதுக்கு கண்டிப்பா வெளியில பயங்கரமா சப்போர்ட் வரும். ஏன்னா வந்து திவ்யாவை வந்து அடிக்கணும்னு நிறைய இருக்கிறவங்க நிறைய பேர், அதுவும் இவங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா பேசுறத வந்து யூஸ் பண்ணி அவங்களை அடிப்பாங்க. நீங்க ஹார்ட் வைஸ் நல்ல பர்சனாவே இருந்தாலும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை ஒழுங்கா பேச முடியல அப்படின்னா உங்களை யாருமே சீரியஸா எடுத்துக்க முடியாது. என்னோட கருத்து. அது உன்னோட கருத்து சொல்லுமா? என்னோட விஷயம் எப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நாள் ஒரு அக்யூசேஷன் எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க. அவங்களை தூங்கவே உள்ள உட்காந்து விக்ரம் வந்து உட்கார்றாரு, அதுக்கப்புறமா கனி வந்து உட்கார்றாங்க, அப்புறம் அரோரா வராங்க, அப்புறமா வந்து சுபிக்ஷா வராங்க, அதுக்கப்புறம் வினோத் வராங்க. எல்லாரும் பார்வதிக்கு போய் சாரி கேளு. எப்படி அவங்க கேட்பாங்க? பார்வதி இவங்க கிட்ட சாரி கேட்கணுமா வேணாமா? அதை வந்து யாருமே சொல்லலையே. இவங்க வேணும்னே இவர் போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு விக்கல்ஸ், அதாவது எனக்கு நல்லா தெரியுது விக்கல்ஸும் பார்வதியும் ஒன்னா கேம் ஆடுறாங்க. ஃப்ராடுங்கள்லயே ஃப்ராடுங்களா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் சொல்றேன். இவங்க வெளியிலேயே பேசி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு பின்னா பார்வதியோட விஷயத்தெல்லாம் டச் பண்ணவே மாட்டாரு. நிறைய பாத்தீங்கன்னா அப்படி டச் பண்ணுவார் போயிடுவார், அப்படி டச் பண்ணுவார் போயிடுவார். ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிற மாதிரி இருக்குமே தவிர பெரிய சண்டையெல்லாம் வராது. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா இவங்க வந்து இவருக்கு வந்து இப்ப என்னத்துக்கு இவர் வந்து பார்வதிக்காக வந்து அங்க உட்காந்து பேசினாரு? எனக்கு அது புரியல. அது உள்ள என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியுமா? யாருமே கிடையாது. கம்ருதீன் இருந்தாரு, இது இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. கனி அவங்க சொல்றாங்க அப்படிலாம் அவங்க பேச மாட்டாங்க, இவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல மனசுதான் இவங்க அப்படின்னு சொன்னா, கனி இப்படிதான் நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் வெளியில கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் பண்ணுவேன். நான் எதுக்கு என்னெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கலாம். இது எதுக்கு தேவையில்லாத அப்படி பேசினாரு. அது நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க, இவங்க போட்டும் காட்ட மாட்டாங்க. நான் வந்து பைத்தியக்காரமா இருக்கேன். அதே மாதிரி சபரி, சுபிக்ஷா இவங்க 3 பேரும் உட்காந்துக்கிட்டு அதை ஆக்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. மூக்கு எப்படி நீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இப்படி கை வச்சா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னாரு விக்ரம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு நான் நினைக்கிறேன். ஆனா உட்காந்து ஒரு விஷயத்துக்கு பேசணும் தான். அது இப்ப கிடையாது. ஒருத்தர் இவர் வார்த்தையெல்லாம் விட்டாரு, செம்மையா விட்டாரு. பிளடின்லாம் கேட்டாரு இல்லையா? அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீ யாரு என்று சொல்றதுக்கு, என் ஒய்ஃபை பேசுறதுக்கு நீ யாரு வாடி போடின்னு சொல்ல, அவ்வளவுதான். மற்றபடி அவர் எல்லா இது ரேஞ்ச் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டு அவ்வளோ ட்ரிகர் ஆகிறதுக்கு அங்கே என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. அததான் அவங்க சொன்னாங்க டிராமான்னு. காலில் கூட நான் விழுந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறேன். எதுக்கு காலில் நீ விழணும்? எனக்கு புரியவே இல்லை. விக்ரம் அட்டர் ஃபிளாப், வேஸ்ட், சும்மா வெறும் நடிப்பு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அவரோட நவரசத்தை காட்டுறாராம். எனக்கு புரியவே இல்லை. தன்னோட டீமுக்கு கூட இவர் உண்மையா இல்ல. இவர் வந்து மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு தகுதியே இல்லை. ஒய்ஃபை பத்தி யார் இழுத்தா? என் ஒய்ஃபும் நானும் பேசுறது ஒட்டு கேட்டியான்னு கேட்கறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? எல்லாரும் தானே அங்க வந்து உட்காந்து பேசினாங்க. அவங்க ஒய்ஃப் மறைவா இருந்தாங்களா? அவங்க ஒய்ஃப்னே சொல்ல, உங்க வீட்டாளுங்க தான் சொன்னாங்க. அது ஏன் உங்க அம்மா அப்பா வந்ததெல்லாம் மறந்து போச்சா விக்ரம்? அவருக்கு வைஃப் அந்த விக்கல் ஸ்கீம் போட்டிருந்தாங்க பாரு. நம்மள ஒரு மனுஷனாவே நம்மள கேட்கல. நாய் கேக்குறாரு, மாமியார கேக்குறாரு, ஏதோ ஒண்ணு விட்ட கசினெல்லாம் கேக்குறாரு, தவிர்த்து நம்மள கேட்கணும்னு அவருக்கு தோணல. ஒரே ஒரு லைன் அவர் சொன்னாராம், சேலரி எல்லாம் ஒழுங்கா போட்டு விட்டுறியா? யாருக்கு? அது அந்த டீமுக்கு. அவங்களுக்குலாம் ஒரு பிரைஸ் பண்ண வேணாமா? உள்ள வந்து எல்லார் நேமையும் மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல. ஜியோ முக்கியமா இருக்குது, ஓகேவா? ஜியோ உனக்கு முக்கியமா இருக்குது, இவங்களோட டீம் முக்கியம் இல்லையா? அதுல இருக்கிற ஒவ்வொரு பேரையும் மென்ஷன் பண்ணு. நீங்க உள்ள வரும்போது கூட அவங்க உட்கார்ந்தாங்க. அவங்க தானே உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அம்மாவே அவர் சட்டை பண்ணல. 24 மணி நேரம் ஒரு ஒய்ஃபை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு கேன்சர்ன்றதுனால அவங்க அப்பா பத்தி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவங்க அம்மா கேட்டா, எங்க அம்மா நான் பேசின மொத்த வார்த்தைக்கு எங்க அம்மா தான் காரணம். சமாளிக்கிறதுல வந்து ஐயோப்பா
இவரு உலகமாக நடிப்புன்றாங்க. இது சத்தியமா அம்மா சத்தியமா உங்க ஒய்ஃப் நிறைய விஷயம் சொன்னாங்க. இமோஷனல் டிராமா ஆடாத. அதெல்லாம் உட்கார்ந்து விட்டுறீங்க. அழுவுற. வெறும் வைஃப் அவங்க அம்மா கூட சொன்னாங்க எதுக்கு அழுவுற நீ அழுவுறவனே கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த வீடு அப்படி பண்ணுது என்ன. இதே மத்தவங்க பண்ணா இவங்க எல்லாம் ஃப்ராடு டிராமா. டிராமா. ஆக சபரி அழும்போது மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருந்தாரு. பா, இவர் மட்டும்தான் யோக்கியம். அதாவது இவருக்கு எப்படின்னா இவருக்கு இப்ப அவருக்கு மட்டும்தான் வந்து பயங்கரமா emotional-ஆ வந்து எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு வந்து வினோத போய் அடிக்க முடியாது, அவர் திருப்பி அடிச்சிருவாரு. கமருதீனை போய் அடிக்க முடியாது, அடிச்சிருவாரு. பார்வதி போய் அடிக்க முடியாது, அடிச்சிருவாங்க. இப்ப அவருக்கு வந்து திவ்யா ஏன் இந்த வீட்டுல இருக்காங்க, அவருக்கு அது கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இது கேவலம், இது எதுக்குமே பண்ணல, இது எதுக்கு இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அது உங்களோட விஷயங்கள் எல்லாம் இங்க ஏத்துக்க முடியாது. கனி கூட தான் போக கூடாதுன்னு நினைச்சோம், போயிட்டாங்கல்ல. ஆமா. ஆனா திவ்யா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அவன் அனுப்பிட்டு போறான். நீ எதுக்கு உள்ள, நீ எதுக்கு இருக்க இந்த வீட்டுக்குள்ள, அவ்வளவுதான். சரி, ஸோ இதுல நிறைய அவங்க மேலேயே தப்பு இருக்கு. ஆனா இவர் பண்ணது ஓவர். இது தேவையே இல்லாத ஒரு சண்டையை இழுத்து கத்தி கலாட்டா பண்ணி ஒரு அழுது டிராமா பண்ணி எல்லா நவரசத்தையும் காமிச்சிட்டாரு பாரு. கத்துனாரு, கோவத்தை காட்டினாரு, பரதநாட்டியம் ஆடினாரு, எல்லாமே வந்துருச்சு. எனக்கு புரியவே இல்லை. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். Bye.